Hello friends, welcome to Nandini vlog. இன்னைக்கு நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊத்திட்டோம். நம்ம மீன் குழம்பு செய்யறதுனால கொஞ்சம் நிறையவே நான் எண்ணெய் ஊத்துறேன். ஓகே. நான் வந்து கடுகு, சீரகம், கருஞ்சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க சோம்பு விருப்பப்பட்டா நம்ம ஆட் பண்ணலாம், இல்ல வேண்டானா விட்டுடலாம். நான் வந்து 3 ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன், ட்ரை சில்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட் வரும். அதனால் கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கிட்டேன், சின்ன வெங்காயம் 3 எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட புளி கரைச்ச தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து புளியை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். நல்லா கரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதோட நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் எனக்கு இது போதும். அதனால் நான் இந்த அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜாகரி, இது போட்டால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும். அதனால நான் இது ஆட் பண்ணுறேங்க கொஞ்சோண்டு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தள்ளி தள்ளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டைல் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நந்தினி vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.